சார் வணக்கம் சார். சார் டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு, ஓபிஎஸ் தரப்பு, கேசி பழனிசாமி தரப்பு, புகழேந்தி தரப்பு இவங்க கிட்டலாம் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்திருக்கு. இரட்டை இலையை முடக்க வேண்டும் அப்படின்ற கோரிக்கைக்காக எப்படி பார்க்குறீங்க? இரட்டை இலையுடைய சக்தி போயிடுச்சுங்க. என்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து இரட்டை இலை வந்து டெபாசிட் போச்சோ, இரட்டை இலை வந்து எங்கள் காலத்தில் இருந்த கதை வேற. இரட்டை இலை சேனா வந்துருச்சுன்னா வெற்றின்னு அர்த்தம். விக்டரி, வி ஃபார் விக்டரி. ரெட்டை இலை சின்னம் கொடுத்துட்டா நான் எலெக்ஷனுக்கே போக வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஓட்டு உண்டு. அப்படி இருந்தது. டெபாசிட் போகும், காணாமல் போச்சு. அந்த ரெட்டை இலை யார் கொடுத்தா என்ன? ரெட்டை இலை இல்லாமல் தாங்க டிடிவி தினகரன் வந்து ஏதோ ஒரு டார்ச் லைட்டை ஏதோ வச்சுட்டு ஜெயிச்சுட்டு போயிட்டார். எதிர்த்தவங்களை என்ன டெபாசிட் இழக்க வச்சார். பன்னீர்செல்வம் வந்து ரெட்டை இலையில் நிற்காம ஏதோ சின்னத்தில் தான் தோத்தாருங்கிறது வேற விஷயம். ரெட்டை இலையை அசிங்கப்படுத்துறது போகிற பழனிசாமி தான் பண்ணார். அது அந்த 12 இடங்களில் 13 இடங்கள்லையும் டெபாசிட் போச்சு. 80 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு சார் தமிழ்நாடு ஃபுல்லாக. நான் தான் சொல்கிறேங்களே, முதல்ல இருந்து இப்போ சொல்கிற விடமா இது தான். ஜெயிச்சாராங்கிறதான் கேள்வி. தமிழ்நாடு பூரா 80 லட்சம் ஓட்டு தான் வாங்குற கட்சியா சார் அது? இல்லை, இந்த 80 லட்சம் ஓட்டுன்றது எடப்பாடி பழனிசாமி கிடைச்சதா இல்லை ரெட்டை இலைக்கு கிடைச்சதா? ரெட்டை இலைக்கு அது இல்லாமல் இருந்தால் அது ஒருத்தருக்கு 8 லட்சம் தான் கிடைச்சிருக்கும். அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டே இல்லையா? அவர் என்னவா இருக்காருங்க. இப்போ இன்னைக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையை அதை உருவாக்கி இருக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம் கட்சியை. அண்ணாமலை தான் கொண்டு போயிருக்காரு, இவர் காணாம போயிட்டாரு. ஸ்டண்ட் அடிக்க தெரியலையே. ரெண்டாவது அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட போராட்டம் பண்ணது வந்து இப்போ ஜெயக்குமார் தான் பண்ணாருங்கிறாங்க, பழனிசாமி வரலங்கிறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எனக்கு எதிர்கட்சிகளை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஒரு ஆள் நான் கூட்டத்துக்கு போனாக்கா மக்கள் கூட்டம் வந்துடும், நெரிசல் வந்துடும், அதனால் நான் மக்களையே பார்க்க மாட்டேன்னு வீட்டுக்குள்ளே ஒரு எதிர்கட்சி தலைவர், உலக புகழ்பெற்ற தலைவர். இன்னொரு தலைவர் வந்து என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது, எங்கெங்கேயோ மீட்டிங் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காரு, அது இதுன்னு கதை விட்டுக்கிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரிய மாட்டேங்குது. இவர் பழனிசாமி வெளியே வர மாட்டேங்கிறாரு. அப்புறம் வெளியில் வந்தாக்கா இந்த மாதிரி அண்ணாமலை மாதிரி இருக்காங்க. ஏன் இப்படி எதிர்கட்சிகள்லாம் வந்து கேலிக்கும் கிட்டலுக்கு ஆளாகிற அளவுக்கு மோசமாக போயிருக்குதுங்கிறத எனக்கு புரியலை. ஸ்டாலினுடைய ஜாதகம் நல்லா இருக்குங்கிறதா எனக்கு இதில் புரியற ஒரு விஷயம். அவ்வளோதான். எதிர்கட்சிகள் கேலிக்கும் கிட்டலுக்கு ஆளாகிட்டு இல்ல, அப்போ இப்போ விழுந்திருக்க ஓட்டுகள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேசுக்கு விழலையா? எடப்பாடி அது ரெட்டை இலைக்கு ஏங்க அப்புறம் கோர்ட் வரும் போய் நிற்கிறாங்க. தினகரன் வந்து கோர்ட்டுக்கு போகலையே, கொடுக்குற சின்னத்தில் நின்று ஜெயிச்சு காட்டினார்ல. அந்த தைரியம் உங்களுக்கு இல்லையே. எம்ஜிஆர் வந்து உதயசூரியனுக்கு வந்து கேட்கல, வேண்டாவும் சினிமான்னார், வேண்டாவும் கொடியினார். நான் அண்ணா படத்தை வச்சு நான் கொடியை போட்டுக்குவேன் அப்படின்ட்டார். அண்ணா படத்தை விட தான் அவர் எடுத்துகிட்டு போனார். உதயசூரியன் சின்னம் இல்லாமல் நீ ஜெயிப்பியான்னு கேட்டாங்க, ஜெயிச்சு காட்டினார்ல. அப்படி கொண்டு வந்து ஒரு இரட்டையிலே இன்னைக்கு அடையாளம் தெரியாம பட்டிக்கல. இல்ல, அப்படி தோற்கடிக்கிறார் இரட்டையிலேயே, அதனால எடப்பாடி பழனிசாமி கையில இருந்து பிடுங்கணும் அப்படின்ற கோரிக்கை சரியா? இரட்டையிலைக்கே மரியாதை போயிடுச்சுங்க. இன்னைக்கு அதிமுகங்கிற ஒரு கட்சி இருக்கிறதே தெரியலைங்க. இப்போ நீங்க 3வது டிவி சேனல் வந்திருக்கீங்க. இந்த சந்தர்ப்பத்தில் வந்து பழனிசாமி என்ன பண்ணியிருக்கணும்? பழனிசாமி தலைமையில் போர்க்கொடி, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி அதிமுக உறுப்பினர்கள் எடப்பாடி தலைமையில் கடுமையான போராட்டம், போக்குவரத்து ஸ்தம்பிச்சது, இதெல்லாம் வந்திருக்கணும். இல்லை, ஆளே காணுங்க. இவர் ரோட்டை சட்டையை கட்டி போட்டுக்கிட்டு சவுக்கில் அடிச்சுக்கிட்டு கிறுக்குத்தனமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் இன்னைக்கு செய்தியாக இருக்கு. எப்பவுமே வழக்கமாக உள்ளது தான். ஒரு சட்டை நல்லா போட்டிருக்கோம், ஒரு இடத்துல ஒரு ஓரமாக ஒரு கிழிச்சல் ஒன்று இருந்துன்னு வச்சுக்க, எல்லாம் அங்கே தான் பார்ப்போம். எந்த இடத்துல கிழிச்சல் இருக்குது, முழு சட்டையும் நல்லா இருக்குது, அதை பார்க்க மாட்டோம், அந்த கிழிச்சலை தான் பார்ப்போம். அதான் மனசமானம். ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு இடத்துல புள்ளி வச்சுட்டு ஏன் அங்கே புள்ளி இருக்குதுங்கிறது அதுதான் மனசமானம். அது மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை அடித்து இவர் இன்றைக்கி திசை திருப்பி இன்றைக்கி வந்து அண்ணாமலை ஹீ ப்ரூவ்டு எதை செஞ்சாக்கா மீடியாவுடைய கவனத்தை கவர முடியுங்கிறது தெரிஞ்சு பண்ணிட்டார். அதில் சக்ஸஸ்ஃபுல். அது ஓட்டா மாறுமான்னு பார்க்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தது. இப்போ சம்பந்தமே இல்லாம அங்கீகாரம் அவருக்கு தாங்க கொடுத்துருக்குது. இல்ல, இப்போ சம்பந்தமே இல்லாம ஓபிஎஸ் எதுவுமே இல்லைன்னு சொன்னா ஓபிஎஸ் உள்ள கூட்டு விசாரிக்கிறாங்களே.
என்ன காரணம்? அவர் இன்னும் கட்சி விட்டு விலகல இல்லை. இல்ல அவரை நீக்கிட்டாங்க, அதெல்லாம் செல்லுன்னு சொல்லிட்டாங்க சார். எல்லாருமே 4 பேர் 4 ஃபேக்ஷனாக இருக்குதுங்க. சசிகலா, பன்னீர்செல்வம், தினகரன், பழனிசாமி 4 பேரும் வந்து ஒரே இதை தான் சொல்றாங்க. சசிகலா இன்னும் தன்னை பொதுச் செயலாளர் தான் போட்டுட்டு இருக்காங்க. அண்ணா இவர் பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினாங்க, தன்னுடைய கட்சி விட்டு அவர் நீக்கியிருக்கார், தன்னுடைய குரூப்ல இருந்து நீக்கி இருக்கிறார். அதிமுக நீக்கிறதுக்கு அவருக்கே எதுக்கு அதிகாரம்? அவர் வச்சுக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள். அந்த சட்ட திட்டத்தின்படி பொதுக்குழு உறுப்பினர்களை நியாயமாக இது பண்ண, அதுக்கே நீங்கள் அங்கீகாரம் கொடுத்துருக்கூடாது. தேர்தல் ஆணையம் ஏன் கொடுத்ததுங்கிறத கேள்விதானே. அது தேர்தல் ஆணையத்தோட நேர்மையாக அதில் தெரிஞ்சுது. விஜய் கட்சி ஆரம்பிக்கிறார், காலையில் ஆரம்பிக்க மத்தியானம் அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ வேகமாக அவங்களுக்கெல்லாம் செய்ய முடியுது. காலகாலமாக கட்சி நடத்துனவங்களுக்கெல்லாம் அங்கீகாரம் இல்லை. காலையில் ஆரம்பிக்க மத்தியானம் அங்கீகாரம் கொடுத்தாங்க. தேர்தல் ஆணையத்தினுடைய நேர்மை நம்ம உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இப்போ மகாராஷ்டிரா தேர்தல் இப்போ பட்டவர்த்தனமாக எல்லாத்தையும் வெளியே காட்டி. அப்படி இருக்கும்போது இல்லை, ஏற்கனவே இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டாங்க. மறுபடியும் சம்மந்தம் இல்லாமல் ஓபிஎஸை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தான் என்ன சந்தேகம் வருது? தேர்தல் ஆணையம் தாங்க அங்கீகாரம் கொடுத்துருக்குது. வேற யாரு கொடுக்கணும்? இப்போ வந்து அதை வந்து இவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு இது வந்து தேர்தல் சின்னத்தை இது பண்ணுற ஒரு குழு உட்காந்து அவங்களே கூப்பிடுன்றாங்க. சார் தேர்தல் ஆணையம் தான் சார் எல்லாத்துக்கும் மேலே இருக்கு. சொத்து தகராறுன்னு ஒன்று வருதுன்னு வச்சுங்க, நேரடி வாரிசு மாத்திரம் இல்லாமல் இதில் எல்லாம் சுற்றி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் கேட்கணுங்கிறது தாங்க சட்டம். அத்தனை பேர்த்துக்கிட்டு தான் இது பண்ணுவோம். நாளைக்கு அவங்க ஏதாவது கேஸ் போட்டு நிறுத்த முடியும். இன்னைக்கு ஒரு சட்டம் ஒன்று ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு பெண் வந்து 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க, மொதல் கல்யாணம் பண்ணிட்டு புருஷனுடைய சொத்துல பங்கு உண்டுன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது என்ன நியாயம்? இப்போ 10 புருஷனை கட்டிக்கோ, 10 புருஷங்க சொத்துலையும் பங்கு கேட்கலாமோ? என்னங்க நியாயம்? இப்படியெல்லாம் கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. எவ்வளோ யார் கேட்க? அவள் தான் அந்த புருஷன் வேணாம்னு சொல்லி ஒதுக்கி தண்டிவிட்டு போய் இன்னொருத்தனை கட்டிக்கிட்டு போயிட்டதுக்கப்புறம் அந்த சொத்தை மாத்திரம் வேணும்னு கேட்டால் என்ன நியாயம்? அது ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த முதல் கணவன் சொத்தில் பங்கு உண்டுன்றாங்க. நம்ம ஆண்கள் நாம தான் போராடணும். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவங்களுக்கும் உரிமை இருக்குது. அவங்க நாளைக்கு அப்ஜெக்ட் பண்ணி இது பண்ணாக்க ஏதோ ஒரு கோர்ட்டை இது அவங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு வரலாம். தேர்தல் ஆணையத்தினுடைய இது தீர்ப்பு மாற்ற முடியும். விரட்டலை முடக்கப்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அது வச்சுக்கிறதுனால என்ன லாபங்கிறதா என்னுடைய கேள்வி. முடக்கப்படுறதுக்கு 80 லட்சம் ஓட்டே சொல்லுங்களேன், எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு இல்லைன்னு வைங்க. சரி இருக்கட்டுங்க, அது என்ன ஆனாரு? 10 தோல்வி பழனிசாமி தானே பேர். அவர்கிட்ட தான் ரெட்டையில் இருந்தது. எந்த தேர்தலில் ஜெயிச்சாரு? இல்ல அவர் தலைமை சரியில்லைன்னா வேற யார் தலைமைக்காவது போனா கிடைக்கும்ல. இன்னைக்கு அதிமுக இருக்கிற அந்த கட்சி பேரை சொல்லிட்டு இருக்கிற அந்த 4 பேர் தலைமை பதவியை விட்டுட்டு வேற யாராவது புதுசா கொண்டாலும் அந்த கட்சியை காப்பாற்ற முடியும். வேற யாரு சார் இருக்கா? யாராவது கொண்டு வரணும். யாராவது கொண்டு வரணும். இவங்கெல்லாம் நெகட்டிவ் ஆயிட்டாங்க. திரும்ப திரும்ப தோற்கடிக்கப்பட்டு விட்டாரு. மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. ஆனால் நீங்களா கண்டிப்பா வந்துட்டு வேற ஆட்களை கொண்டு வாங்க. யாராவது கொண்டு வாங்க. அண்ணாமலை இவ்வளோ வேலைகள்லாம் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதுவும் பண்றாரா இல்ல பண்றது வெளியில தெரிய மாட்டேங்குது. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒரு வகையில பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கண்ணியமான அரசியல்வாதிகளா இருக்காங்க. அதுதான் காரணம். இவர் 3ஆம் தர அரசியல்வாதியா இருக்கார். அதனால இவருடைய ஸ்டண்டெல்லாம் வந்து ஊர் மற்ற ஊரெல்லாம் பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்க. இப்படி எல்லாமாடா ஒரு அரசியல் பண்ணுவாங்கன்னு கேலியாக பார்ப்பாங்க. அடுத்த மாநிலத்தில் இருக்கவங்களே கேலியாக பார்ப்பாங்க. தமிழ்நாடு பேர் கெட்டு குட்டிச்சவராயிட்டு இருக்குது. அவ்வளோதான் ஆயிட்டு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறத பார்க்கலாம். அதனால தாங்க தமிழ்நாட்டை வந்து சினிமா ஓரியன்டு ஸ்டேட்டுன்னு பேர் வாங்கியிருக்குது. ஒரு சினிமாக்காரன் வந்துட்டாங்க, இந்த மீடியாக்கள் பண்ணுற அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதனால தான் நமக்கு பேரை வந்து சினிமாக்காரனை பற்றி தேர்ந்தெடுக்கிற கூட்டம் அவங்களுக்கு அரசியல் அறிவே கிடையாதுங்கிற மாதிரி தமிழ்நாட்டு பேருக்கு குடிச்சவரே இருக்கு. அது காரணம் நீங்கள் தான். ஒரு எதிர்கட்சி தலைவராகவும் சிறப்பாக செயல்படுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சிறப்பாக செயல்பட்டிருந்தாங்க இன்னைக்கு அவரை பற்றி தாங்க நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கணும். ஒருத்தர் கேட்கலையே, நீங்கள் ஒருத்தர் தான் பழனிசாமி பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. 2 சேனல்லையும் பழனிசாமிங்கிற பேரே வரலையே. எப்பேற்பட்ட லட்டு மாதிரியான ஒரு இல்லை, எதனால் அவரால் அப்படி செயல்பட முடியலன்னு நினைக்கிறீங்க? அவர் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கட்சி நடத்திக்கிட்டு இருக்காருங்க. அரசியல் வரணுங்கிற எண்ணமே அவருக்கு இல்லை. அவர் அரசியலில் பதவியில் இருக்கிறதுக்கு காரணமே அமலாக்கத்துறை தான் மேலே பாயக்கூடாது ஒரே காரணத்துக்கு தான். பழனிசாமி கூட இருக்கவங்க அத்தனை பேர் அதுக்காக தான் அவர் கூட இருக்காங்க. வேற காரணமே கிடையாது.
தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இருக்கவங்க தான். ம். கட்சியை காப்பாற்றணுங்கிறது மீண்டும் எம்ஜிஆர் அளவுக்கு வர வேண்டியது ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது ஒரு எதிர்கட்சியாக இருக்க வேணாம். பேரே இல்லாமல் போச்சு. ம். ஏங்க எவ்வளவோ நடக்குதுங்க. கள்ளச்சாராய இதில் சாவு எல்லாம் நடக்குது. பக்கத்துலேயே விக்கிரவாண்டி இருக்குது. அங்கே தான் தேர்தல் நடக்குது. அதை கூட இவங்களால் பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு பெரிய சலசலப்பை உண்டாக்க முடியலையே. இன்னைக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குது. இந்த விஷயத்தை வச்சுட்டு எவ்வளோ பெருசாக பழனிசாமி போயிருக்கலாம். பண்ணலையே. அப்போ அண்ணாமலை என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஆளே இல்லாத அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு. ம். காரணம் என்னன்னா இவங்க கிட்ட தொண்டர்கள் இல்லை. இல்ல எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, நான்லாம் பேசுறதெல்லாம் வெளிப்படையா காட்ட மாட்டாங்க. காட்டி இருந்தா என்ன திமுக கவர்மெண்ட் எப்போ கலந்து காட்டுறதா இருக்காரு? எப்போ காட்டுறதா இருக்கு? ஆளுங்கட்சி இருட்டடிப்பு செய்யலாம். மாத்திரம் வந்தோம்னா அப்படின்வாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. எப்போ வரப்போறாங்க? அவர் பேசுறாரா சார்? சட்டமன்றத்துல பேசுறாராம். ஒளிபரப்ப மாட்டாங்க. ஒளிபரப்பி இருந்தா ஆட்சி கலைஞ்சிருக்குமா? பெரியாரை வந்து காட்டவே இல்லைங்க. அண்ணா ஆல்சோ ஸ்போக்குங்கிறது தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்படி தான் வளர்ந்தாங்க. மீடியாக்கள்லாம் இல்லாத காலத்தில், நியூஸ் பேப்பரை தவிர வேறு எதுவுமே இல்லாத காலத்தில் திமுக வளர்ந்தது. இன்றைக்கி இவ்வளோ மீடியாக்கள் இருக்குது. உங்கள் சேனலில் போட்டு போட வேண்டியதானே. உங்கள் சேனலை எவன் பார்க்குறான்? ஒரு டிஆர்பி ரேட் என்னவா இருக்குது? ஏன் அப்படி போச்சு? ஒன்றுக்கு 2 சேனல் வச்சுருக்கீங்க. யார் பார்க்குறாத? எதுவாக இருந்தாலும் மக்கள் மனசில் படியிடுங்க. அது இல்லைன்னா வர முடியாது. பர்சனாலிட்டி இல்லை அதெல்லாம் சொல்லாதீங்க. அண்ணா வந்து குள்ளமான மனிதர். சரியா தலை கூட வர மாட்டார். அப்படியே ஒரு அழுக்கு வேட்டியை கட்டிக்கிட்டு ஒரு சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துண்டு தோளில் போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு மேடையில் வந்து நிற்பார். மாநேரம். தூரத்தில் இருந்து பார்த்தா ஆள் இருக்கிறதே தெரியாது. உருவ தோற்றம் ஒன்றுமே கிடையாது. பேச்சில் அவர் பேச ஆரம்பித்தாக்க போதை வந்த மாதிரி அப்படியே கேட்டுக்கிட்டு இருப்போம். மயங்கி கிடக்கும். 8 மணிக்கு மீட்டிங்னாக்க 11 மணிக்கு வருவார். ராத்திரி 11 மணிக்கு தான். 11 மணி வரலும் காத்திருந்து 11 மணிலேருந்து 1 மணி வரலும் பேச 2 மணி நேரம் உட்காந்துருந்து கேட்டுட்டு வந்தோம். தோற்ற பொழிவு இல்லை. உங்களாட்ட கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு தொப்பி போட்டு பர்சனாலிட்டி வச்சுக்கிட்டு சக்கச்சவையில் எல்லாம் வரல அவர். எந்த மேக்கப் அந்த சாமர்த்தியம்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது மாதிரி ஒருத்தர் தான் வர முடியும். பழனிசாமிக்கு பர்சனாலிட்டி இருக்குது. டெக்னிக்கு தெரியலையே. என்ன மாதிரி இன்னைக்கு இருக்கிற அரசியலுக்கு என்ன மாதிரி செஞ்சால் பெருசாக வருவோங்கிற மாதிரியான டெக்னிக் அவர் யூஸ் பண்ணலையே. எனக்கு மனசில் ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா அவர் எங்கள் ஊருக்காரர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேலத்தில் சேர்ந்த ஒருத்தர் வந்து இப்போ சீஃப் மினிஸ்டராக வந்தாருங்கிறதுல நாங்கள்லாம் பெருமைப்பட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிலதெல்லாம் செஞ்சார். அது நல்லதுக்கு செஞ்சாரா கெட்டதுக்கு தெரியாது. எங்கள் சேலத்தில் பார்த்தீங்கன்னா தேவை இருக்குதோ இல்லையோ பாலங்களாக கட்டி தள்ளிவிட்டார். இப்போ ஏற்காடெல்லாம் போகணுன்னாக்கா அந்த ஹைவேஸில் ஏறணும்னா நேராக 3/4 மணி நேரத்தில் ஏற்காடு போய் சேர்ந்தார். அந்த மாதிரிலாம் ரோடு போட்டார். சேலத்துக்கு வந்து அவருக்கு கண்டிப்பாக அவர் தான் ஜெயித்தார். ஆனால் எதோ செஞ்சிருக்கலாம். இதோ அட்லீஸ்ட் இதையா செஞ்சார். எங்களுக்கு இருந்து கௌரவம் என்னன்னாக்க ராஜாஜிக்கு பிறகு சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டராக வந்தார் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம். அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சோம். இப்போ நான் சேலத்துக்கு நான் ஓட்டு இருந்தேன்னா பழனிசாமிக்கு தான் போடுவேன். ஏன்னா எங்கள் ஊருக்காரர் முதலமைச்சராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா அதை நான் பயன்படுத்துவேன். இன்னமும் அதிமுக விவகாரங்களில் பாஜகவினுடைய தலையீடு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக கிட்ட போனதுனால தானுங்க அவங்க காலி ஆனாங்க. இன்னமும் இருக்கா? ஆமாம். இன்னைக்கு அவங்களுடைய சொந்த அடையாளத்தை இழந்துட்டாங்கல்ல. பாஜகவினுடைய பி டீம்ங்கிற பேரை வாங்கிட்டாங்கல்ல. அதை அழிக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்களா மக்கள். பாஜகவோட பி டீம் தான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அதனால தான் எதிர்கட்சிகள் பூரா அடிபடுறதுக்கு காரணம் பாஜகவுடைய பி டீமாக இருக்காங்க அத்தனை பேருங்கிறதுனால தான் எதிர்கட்சிகள் காணாமல் போயிட்டு. இல்லை பயமுறுத்தி கூட்டணிக்கு வர முயற்சி பயமுறுத்துறாங்க, பயப்படுறாங்கன்னு போது அரசியல் அடிபட்டு போயிடுறாங்க. இல்லை தெளிவாக சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலை அதிமுகவோட கூட்டணி இல்லைன்றாரு. அதான் அப்படி சொல்லும் போது தான் அந்த சந்தேகமும் அதிகமாக வருது. என்ன சந்தேகம் அதிகமாக? கூட்டணி இல்லைன்னாக்கா அதை ஏன் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? இல்லை எந்த தைரியத்தில் அப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசினார். இந்த நிமிஷம் வரலும் பழனிசாமி வாயை திறந்து எதுவும் சொல்லவே இல்லை. அவர் தவறு செய்யாத மனுஷங்க இருக்காங்களான்னு கேட்குறாரு. ஆக அவர் சப்பக்கட்டு கட்டுறாருல்ல, அதுலேயே தெரிஞ்சு போகுது. இப்போ நான் என்ன பேசினாலும் நீங்கள் என்ன வந்து ஏன் திமுகன்னு சொல்கிறீங்க? நான் பாஜகவை எடுத்து பேசுறேன்னா என்ன திமுகன்னு தானே பிராண்ட் பண்ணுறீங்க. அதே மாதிரி தான் பழனிசாமி அவர் என்ன பேசினாலும் பாஜகன்னு தான் அவர் பிராண்ட் பண்ணுறாரு. ஒன்றும் பண்ண முடியாது.
அதே தான் விஜய்க்கும் மாட்டிக்கிட்டு இருக்கு. சீமானுக்கு அதான் தான் மாட்டிக்கிட்டு ம். தெளிவாக மாட்டுறாங்கல்ல. மக்கள் நாம் நினைக்கிற அளவுக்கு முட்டாள்கள் இல்லைங்க. தேர்தல் ஆணையம் ஒழுங்காக நடந்ததுன்னா பாஜக இன்னைக்கு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். ம். அவங்க தப்பிக்கிறதே வந்து தேர்தல் ஆணையமும் வாக்கு எந்திரத்தை வச்சுக்கிட்டு தான். இல்லாட்டி போனால் இந்நேரம் அமலாக்கத்துறை இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இல்லாட்டி போனால் அடையாளம் தெரியாமல் தோற்று போயிருக்க வேண்டிய கட்சி பாபா. இவ்வளவு இருந்தும் கூட வந்து மகாராஷ்டிராவில் மாட்டிக்கிட்டு தானே முடிக்கிறாங்க. இலாக்காக்கள் ஒதுக்கிறதுவே தடுமாறிட்டு இருக்கு. ம். சரி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார்.